கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 91 சங்கீதத்திலே அந்த 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. அடிக்கடி இந்த சங்கீதத்தை, இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற ஒரு சங்கீதம். அப்போது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. அப்போது இதுக்கு அடிப்படையாக மேலே வாசிக்கிறோம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர். அப்போது அடைக்கலம் கொடுக்கிற, அடைக்கலமாக இருக்கிற, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற கர்த்தரை, தேவனை நாம் சார்ந்து கொள்வதனால, அவரை சார்ந்து வாழ்வதனால, எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற, உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனை நீங்கள் சார்ந்து கொண்டதுனால, நீங்கள் சார்ந்து வாழ்வதனால உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று வேதம் சொல்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. அவள் பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை, உங்கள் வீட்டை அணுகாது, தொடாது. காரணம் என்ன அப்படின்னா, அடைக்கலமாக இருக்கிற, ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக இருக்கிற ஆண்டவராகிய தேவனை நீங்கள் சார்ந்து கொள்வதனால, அடைக்கலம் கொடுக்கிற, பாதுகாப்பு கொடுக்கிற தேவனை நீங்கள் சார்ந்து கொள்வதனால, நீங்கள் சார்ந்து வாழ்வதனால ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் பொல்லாப்பு நேரிடாது, வாதை, நோய் உங்கள் கூடாரத்தை அணுகாது, தொடாது. காரணம் என்ன? அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நானும் நீங்கள் சார்ந்து வாழும் பொழுது எல்லா விதமான பொல்லாப்புக்கும், எல்லா விதமான வாதைகளுக்கும், தீமைகளுக்கும், சத்துருடைய போராட்டங்களுக்கும் அவர் விலக்கி காத்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவன், அவர் வல்லமையான ஒரு தேவன். ஜெபமனோமா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.